அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களோட ஒரு புத்தகத்தை பற்றி பேச விருப்பப்படுறேன். இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் வந்து எழுத்தாளர் நசிமா ரசாக் எழுதிய "வரைபாடி ஆறலை செய்யும் எயினரின் வெற்றி ஈட்ட மராம்பு சூடி அவிப்பழி கேட்பால் கொற்றவை அவள்" பாலநிலப் பாடல். இந்த பாடலின்ல இருந்து இந்த பேரின் தலைப்பை எடுத்திருக்கிறாங்க. மராம்பு ஒரு பாலைவன பூவை பத்தின பேரு மராம்பு. இந்த புத்தகத்தை பற்றி பேசும்போது சின்ன ஒரு குறு நாவல் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அமீரகத்தில் துபாயில் வாழுகிற ஒரு 5 பெண்கள் தான் இந்த கதையில் வர்றாங்க. ஊர்லேருந்து பணம் கட்டி வெளிநாட்டு வேலைக்கு வர்ற பல கதைகளை கேட்டிருப்போம், திரைப்படங்களும் பார்த்துருக்குறோம். அவர்களுடைய நிறைய நல்ல விஷயங்களையும் பார்த்துருக்கோம், நிறைய சோக கதைகளும் கேட்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது பெரும்பாலும் நம்ம இதுவரைக்கும் கேட்டதும் நம்ம பார்த்த கதைகளும் படித்த கதைகளும் படங்களுமே ஆண்கள் ஏமாற்றப்பட்டது, கம்பி கட்டுற வேலை, கட்டட வேலைக்கு வந்த ஆண்கள் அந்த மாதிரி கஷ்டப்பட்டது, பாலைவனத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்ட ஆண்கள் கதை இப்படி தான் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஊரில் இருந்து தன்னுடைய குடும்பத்தை முன்னேற்றத்துக்காக ஊர்ல இருந்து கிளம்பி பெண்கள் வேலைக்கு வர்றதை வந்து அதிகமான கதைகள் வந்ததில்லை. ஆனால் இந்த கதை குறிப்பாக அந்த மாதிரி 5 பெண்களை பற்றிய கதை. இந்த மாதிரி ஒரு கதை களத்தை எடுத்து எழுதுனதுக்கே எழுத்தாளருக்கு முதல்ல வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். அந்த பணம் கட்டி ஏமாந்து போகிறது வந்து இன்னும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. நேற்று கூட பதிவு போட்டிருந்தேன். ஒரு வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி அமீரகத்தில் குறிப்பாக இந்த துபாயிலெலாம் ஒருத்தருக்கு பணம் கட்டணும், அங்கே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது உண்மையே கிடையாது. இந்த வேலை வாங்கி தர்றோன்னு சொல்கிறவருக்கு அந்த நிறுவனத்தில் செல்வாக்கு இருந்தாலும் இல்லை உங்களுக்கு அந்த திறமை இருந்தாலும் அவங்களுக்கு உண்மையிலேயே அப்படி ஒரு ஆள் தேவைப்பட்டாலும் உடனடியாக எடுத்துருவாங்க. இங்கே யாருக்கும் பணம் கொடுத்தனா வேலைக்கு பண்ண தேவையில்லை. ஆனால் இந்த கட்டிட தொழிலாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி மாதிரி இருக்குது. அவங்க தான் ஊரில் பணம் கட்டிட்டு அவங்கள இங்கே கொண்டு வந்து அந்த ஒப்பந்த தொழிலாளர்களாக அங்கங்கே சேர்த்து விட்றாங்க. அது வேற. மற்றபடி இங்கே வந்து வேலை ஒவ்வொரு இடத்துல கிடைக்கிறது வந்து அவருடைய திறமையும் நமக்கு வேலை வாங்கி தரோம்னு சொல்கிறவங்களுக்குரிய செல்வாக்கும் குறிப்பாக அந்த இடத்துல வேலை வாய்ப்பும் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் கதையின் நாயகி வள்ளி வந்து தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி வர்றா. கணவனுடைய மரணமே ஒரு சாராயத்தினால ஏற்பட்ட மரணத்துக்கு பிறகு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக 2 பிள்ளைங்களை விட்டுட்டு கிளம்பி வர்றா. அவளோடு நசீமா நம்மையும் பயணத்தில் ஏற்றிக்கிறாங்க. மீனம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து துபாய் கூட்டு வந்துடுறாங்க. ஒரு அதிக முறை பயணம் பண்ணவங்க, அதிக முறை வந்து போனவங்களுக்கு என்னது அப்படின்னு கூட தோணலாம். ஆனால் உண்மையிலேயே இதை ஒவ்வொரு படியையும் ஒவ்வொரு நிலையும் ரசித்து கடக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதை படிக்கும்போது. ஏன்னா பேருந்து நிலையத்திலேருந்து இறங்கி அந்த பொண்ணு எப்படி உள்ளே வருது, வந்ததும் ஒரு ஏஜென்ட்டு பேசுது. அந்த ஏஜென்ட்டு பணம் கட்டின ஏஜென்ட், அவன் தான் விசா எல்லாம் கொடுக்குறவ. அந்த ஆள்கிட்ட பேசிட்டு இமிக்ரேஷன் போய் செக்இன் பண்ணி பிளேனுக்குள்ளே வந்து உட்கார்ற வெயிட்டிங் கேட்டில் இருந்து பிளேனுக்குள்ளே உட்காந்து பயணித்து பயணத்தின் போது என்ன நடக்கும், காது எப்போ வலிக்கும், இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லி துபாய் வந்து இறங்கி அந்த பெண் துபாயின் ஒரு ஷேரிங் அக்காமடேஷனில் போய் தங்குற வரைக்கும் எப்படி போகும் பயணம் அப்படின்றத ரொம்ப அழகாக எழுதிட்டே வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் சேர்ற இடத்துல இருக்கிற பெண்கள், அந்த 5 பேருக்கும் 5 விதமான கதைகள். ஒவ்வொருத்தருடைய கதையும் கேட்கும்போது அவங்களுக்குள்ளேயே எல்லாரும் எதற்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தருடைய காரணமே நம் சமுதாயத்தின் அவலத்தையும் சூழ்நிலை சிக்கல்களையும் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுது. கடைசியில் இந்த வள்ளின்ற பொண்ணு வேலைக்கு வந்தவ ஏஜென்ட் பணத்தை மட்டும் வாங்கிட்டு வேலை இருக்குன்னு சொல்லி இங்கே அனுப்பிட்டு பார்த்தா விசிட் விசாவில் அனுப்பியிருக்கிறாரு. விசிட் விசாவில் வர்றது வேலைக்கு வர்றதா அர்த்தமே இல்லை. வேலைக்கு வர்றதுனா எம்ப்ளாய்மெண்ட் விசான்னு ஒன்று இருக்கணும். விசிட் விசாவில் வந்துட்டோம் அப்படின்றதே அந்த பொண்ணுக்கு இங்கே வந்த பிறகு தான் தெரியுது. அதுக்கப்புறம் அவன் எப்படி வேலை தேடி வேலை கிடைச்சிச்சு, அந்த அரை தோழிகளின் நிலை என்ன, அவர்களுக்கான கதைகள் என்ன, அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த வேலையை பார்க்குறதுக்கு அப்படின்றத ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாங்க. இதில் நான் குறிப்பிட்டு பேச வேண்டியது என்னென்னா,
அமீரகம் துபாய் வாழும் பகுதியில் இருக்கிறவங்க இதை படிக்கும்போது உங்களால் ஒவ்வொரு இடம் நீங்கள் பயணித்த இடம் தான் இதெல்லாம், பயணித்த மெட்ரோக்குள்ளே தான் கதையெல்லாம் வருது. எல்லா மக்களுக்குமான உணவு இங்கே இருக்குது. குபூஸ், அந்த குபூஸை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. ₹1 குபூஸ் வாங்கி பசியாத்திக்கிடலாம். எதுவுமே இல்லைனாலும் குபூஸ் இருக்குது இங்கே சாப்பிட. அதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஷேரிங் அக்காமடேஷனுடைய வாழும் நிலை என்ன, அவங்களுக்குள்ள எப்படி சமைக்கிறது, போகிறது வர்றது, போக்குவரத்து எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அரவணைப்பாக இருக்கிறாங்க அப்படின்றத பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கட்டிலில் தனித்தனியாக படுத்திருக்கும் போதே அவங்க குடும்பத்தோட தொலைபேசியில் பேசுகிற அந்த உரையாடல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரொம்ப ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா ஷேரிங் அக்காமடேஷனில் வாழ்ந்துட்டு இங்கே வந்தவங்களுக்கு அதை உணர முடியும். அதை நல்லா சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வேலைக்கு வர்றது, ஏமாற்றப்படுதல், புதிய வேலை கிடைக்கிறது, அதுக்கு என்ன செய்யணும், இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த கதைகள் பேசுகிறது. ஆண்கள் வேலையை படிச்சுட்டு வேலை இல்லாமலோ கல்யாணம் ஆகிட்டு வேலை இல்லாமலோ பெரிய கஷ்டம். ஆனால் அதே பெண்களுக்கு இன்னும் கஷ்டம். குடும்பத்தை ஊரில் விட்டு, பிள்ளை குட்டியை ஊரில் விட்டுட்டு, சிலர் கணவனை விட்டுட்டு வர்றாங்க, சிலர் பெற்றோரை விட்டு வர்றாங்க, வயதான பெற்றோர்கிட்ட பிள்ளைங்களை விட்டுட்டு வர்றாங்க. இப்படியான பெண்கள் தான் இந்த பெண்கள். இவங்களுடைய எல்லா கஷ்டத்தையும், துபாய் வாழ்க்கை முறையும், துபாயில் அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளையும் ரொம்ப அழகா எழுத்தாளர் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இன்னுமே இது நடக்குது. படிக்காத கட்டுமான தொழிலாளர்களுக்கு தான் இந்த பிரச்சனை இல்லை. கடந்த மாதம் கூட இங்கே இருக்கிற ஒரு பெரிய நிறுவனத்திலேருந்து வேலை வாய்ப்பு வந்ததாக என்னுடைய நண்பருக்கு விசாவே அனுப்பிட்டாங்க. அப்புறம் அவர் இது சரிதானா, உண்மையானா அப்படின்னு என்னை கேட்க சொன்னார். பார்க்கும்போது அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போய் பார்க்குறேன், கம்பெனியே அறிவிச்சிருக்கு எங்கள் கம்பெனி பேரில் இந்த மாதிரி யாரோ தவறான இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யாரும் நம்பாதீங்க, உங்களுக்கு எதுவும் வந்துச்சு ஆஃபர் லெட்டர் மாதிரி வந்தால் எங்களை தொடர்பு கொண்டு கேளுங்க அப்படின்னு அவங்க வெப்சைட்டில் ஒரு பேஜே கிரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஆகவே வேலைக்கு அப்படின்னு, வெளிநாடு வேலைக்கு அப்படின்னு வர்றவங்க உங்களுக்கு கொடுக்குற விசா என்ன, கம்பெனியோட லெட்டர் என்ன அப்படின்றத சரி பார்த்துக்கங்க, பார்த்துட்டு வாங்க. நான் கதையை விட்டு வேற எங்கேயோ போயிட்டேன். இப்போ இந்த 5 பெண்கள், இவங்களுடைய நிலை, இதெல்லாம் சொல்லிட்டு வந்த நசீமா ரசாக், எப்படி இந்த பெண் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்த பிறகு அவருடைய நிலைமை என்ன ஆகுது, அந்த பெண்கள் தங்களுக்கு வர்ற அன்றாட பிரச்சனைகளையும் நீண்டகால பிரச்சனைகளையும் எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்றத ஒரு அனுபவபூர்வமான எழுத்தா எழுதியிருக்கிறாங்க. மராம்பு அனைவரும் வாசிக்க வேண்டிய நாவல். இங்கே இருக்கிறவங்கள விட வெளிநாட்டு, நம்ம தாய்நாட்டில் இருக்கிறவங்க இந்த வெளிநாடு போய் வேலைக்கு பார்க்குற பெண்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த நாவலை வாங்கி வாசிக்கலாம். இன்று இந்த கதையை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மராம்பு, நசீமா ரசாக் எழுதியது. நன்றி, வணக்கம்.